வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பூமணி எழுதின வெக்கை இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. பூமணியோட இயற்பெயர் பி. மாணிக்கவாசகம். அவர் இந்த கதையை தமிழில் எழுதினார். என் கல்யாண ராமன் இந்த ஆங்கிலத்தில் ஹீட், அதாவது வெக்கைக்கு ஆங்கிலத்தில் ஹீட்டுன்னு பேர். அதனால் அவர் ஹீட்டுன்ற பேரில் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். பின்னாடி வெற்றிமாறன் இந்த கதையை படமாக அசுரன்ற பேரில் வெளியிட்டு அதுவும் ரொம்ப வெற்றிகரமாக ஓடின ஒரு படம். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள்னு பார்த்திங்கன்னா சிதம்பரம். இவர் ஒரு சின்ன பையன், ஒரு 15 வயசு சின்ன பையன். இவர் அவர் வயசுக்கு மீறின ஒரு கொடூரமான செயலை செஞ்சுட்டு அதுக்கு ஏன் செஞ்சேன்றதை பற்றி அந்த கதை. ஏன்னா ஒரு அநியாயத்தை எதிர்த்தும் அவருடைய சகோதரோட சாவுக்காகவும் தான் அதை அவர் செய்கிறாரு. அடுத்தது வடக்கூரான். இவர் அந்த சிதம்பரத்தால் கொடூரமாக கொல்லப்பட்ட ஒரு நில வந்தார். இவர் ஒரு சமுதாயத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். அதாவது பணக்காரங்க எப்படி ஏழைங்களை கீழே வச்சு அவங்கள அழுத்தி அவங்க மூலமாக அவங்க இன்னும் செல்வந்தர்களாக இருக்காங்கன்ற ஒரு கேரக்டர் தான் இது. அதுக்கப்புறம் சிதம்பரத்தோட குடும்பம், அவரோட அப்பா அம்மா, அவர் கூட பிறந்தவங்க, அது மாத்திரம் இல்லாமல் மாமா அத்தை, அது மாதிரி அவங்க குடும்பம் ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப அன்பாக ஒரு பிணைப்போடு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அது மாத்திரம் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க அப்பப்போ வெளியிட்டு கதையோட ஓட்டத்துக்கு அவங்க உறுதுணையாக இருக்காங்க. கதையோட ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா வடக்கூரானை 15 வயசு சிதம்பரம் கொன்னுறாரு. ஆனால் அவருக்கு கொல்லணுன்ற எண்ணம் இல்லை, அவருடைய வலது கையை மட்டும் வெட்டிடணும்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த அதாவது இந்த கதிரெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த கத்தியை எடுத்துன்னு போகிறாரு. ஆனால் என்ன ஆகிடுதுன்னா அவர் ஓங்கி வீசுறதுல அந்த சிக்கல், அதாவது அந்த கத்தி அவருடைய மாரில் இருக்கக்கூடிய எலும்புங்களெல்லாம் உடச்சிட்டு ரத்தம் பயங்கரமாக வெளியில் அவர் இறந்துடுறாரு. உடனே சிதம்பரம் அவர் வீசின அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு அவரை திருத்தின்னு வர ஜனங்க மேலே கையில் அவரே செஞ்ச ஒரு பாம், அதாவது நாட்டு வெடி, அதை தூக்கி போட்டுட்டு கிராமத்தை விட்டு ஓடி வந்துடுறாரு. இப்போ சிதம்பரத்தோடைய அப்பா, அவரை இவர் ஐயான்னு தான் கூப்பிடுவார், அவர் பேர் பரமசிவம். அவரும் அவர் பையனை அந்த கிராமத்துக்கு வெளியில் சேர்ந்துக்கிறார் அவரோட. இப்போது அவங்களுடைய சிதம்பரத்தோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு நல்ல மரியாதை ஊரில், அவங்க ஒரு சொல்கிறாருன்னா, யார் கண்ணிலே படாமல் கொஞ்சம் நாள் இருங்க, இந்த கலவரம்லாம் கொஞ்சம் அடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம், ஏன்னா இப்போ நீங்கள் யார் கண்ணில் பட்டிங்கன்னா உங்களை கொண்டுடுவாங்க, அதுக்கு அப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அதனால் இவங்க 2 பேருமே தலைமறைவாக ஒரு வாரத்துக்கிட்ட அவங்க தங்குறாங்க. எங்கெங்கேயோ தங்குறாங்க. அதாவது ஓடையில் எங்கேயாவது பாறை மேலே, கல்லறைங்க கிட்ட, கோயிலில், அப்புறம் வயல்வெளியில், கரும்பு தோட்டத்தில், இந்த மாதிரிலாம் எங்கெங்கே என்னென்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு, அப்புறம் இந்த விவசாயம் செய்கிற இடத்துலலாம் அந்த விவசாயிகள் வச்சு சமைக்கிறதுக்காக கொஞ்சம் பாத்திரம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது அங்கேயே தான் இருக்கும், வீட்டுக்குலாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க. அந்த பாத்திரங்கள்லாம் வச்சு எதையோ ஒன்று சாப்பிட்டு, சில சமயத்தில் பசியில் வாடி, தாகத்தில் வாடி, அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு மலை மேடு எல்லாம் அப்படியே சுற்றி திரிஞ்சு எங்கேயோ வாடுறாங்க. இப்படி வாடுற நேரத்தில் 2 பேரும் தனியாக இருக்கும் போது கடந்த காலத்தை நினச்சி பார்த்துக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு புரியுது, இந்த 15 வயசு பையன் ஏன் கொலை செய்கிற அளவுக்கு போகிறான் அப்படின்னு. ஏன்னா ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்த ஒரு குடும்பம்தான் இவங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன்தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான். ஆனால் சிதம்பரம் அந்த மாதிரி ஒரு வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு குழந்தையே இல்லை. அவன் ரொம்ப ஒரு சாதாரண சூழ்நிலை தான் வளர்கிறான். குடும்பம் அவனை ரொம்ப நல்லா பார்த்துக்குது. அவனுடைய நெருங்கிய நண்பன் பார்த்திங்கன்னா அவருடைய கசின் தான். அவனுடைய அத்தைக்கு அவன் மேலே ரொம்ப ஆசை. அது மாத்திரம் இல்லாமல் அவனோட அப்பாவும் அவனுடைய மாமாவும் அவனை ரொம்ப பாதுகாப்பாக தான் வளர்க்குறாங்க. அவங்க அம்மாவும் அவனை ஏன்னா அவன் சின்ன பையன், அந்த குடும்பத்துலேயும் சின்ன பையன்றதுனால அப்படியே ரொம்ப ப்ரொடெக்டிவாக தான் வளர்க்குறாங்க. அவனுடைய அண்ணா அவன் மேலே அன்பு அப்படி பொழிகிறாரு, அவ்வளோ ஆசை அவருக்கு அவன் மேலே. இந்த அன்பு தான் அந்த குடும்பத்தையே பிணைச்சிருக்கிற ஒரு பெரிய கயிறுனே சொல்லலாம். திடீர்னு ஒரு நாள் அவனுடைய கசனான ஜானகி ஜுரம் இறந்துடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சிதம்பரத்தோடைய அண்ணா என்ன ஆயிடுறாருன்னா, இந்த வடக்கூரான அந்த கிராமத்தில் நிறைய நிலத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு எப்படின்னா சிதம்பரத்தோட குடும்பத்துக்கு கொஞ்சம் நிலம் இருக்குது, அதில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க.
இவ்வளோ ஏழையாக இருக்கிற ஒருத்தங்க கையில் நிலம் இருக்குதா, அவங்க நிலத்துல அவங்களே விவசாயம் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லார் மனசில் இருக்குது. அதாவது பணக்காரங்க மனசில் இருக்கிறதுனால அந்த நிலத்தை எப்படியாவது அவங்ககிட்ட பறிச்சிடணும்னு பல வகையில் முயற்சி செய்கிறாங்க. அந்த ஒரு முயற்சியில் தான் என்ன பண்ணிடுறான்னா, வடக்கூறான் வந்து அவனுடைய சிதம்பரத்தோட அண்ணனை வந்து கொன்னுடுறாங்க. இந்த இந்த கொலையும் அந்த ஜானகியோட இறப்பும் வந்து அந்த குடும்பத்தையே வந்து ஒரு ஆட்டங்காண வச்சுடுது. இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா போலீஸ் எல்லாம் அவங்களோட கையால் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்கள ஒன்றுமே செய்யலை. இந்த அநியாயத்தை வந்து இவங்களால வந்து ஏற்றுக்கவே முடியல. இதுதான் சிதம்பரத்தை தூண்டுது. அப்போது அந்த அநியாயத்துக்கு நானே வந்து அவங்களுக்கு தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் இந்த கொலையை செய்கிறான். பரமசிவம், அதாவது சிதம்பரத்தோட அப்பாவும் வந்து அவரோட சின்ன வயசில் வந்து ஒரு கொலையை பண்ணிவிட்டு நிறைய வருஷங்கள் வந்து சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அவர் பையன்கிட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பணக்காரங்களால் நம்ம வந்து சொந்தமாக கொஞ்சம் நிலம் வச்சுருக்கோம், அதில் நம்மளே விவசாயம் செய்கிறோம் அப்படின்றது ஏற்றுக்கவே முடியல. பணக்காரங்க கிட்ட தான் நிலம் இருக்கணும், ஏழைங்கிட்ட கொஞ்சம் நிலம் கூட இருக்கக்கூடாதுன்றது அவங்க எண்ணம் அப்படின்றாரு. அவங்க அம்மாவும் வந்து எப்படின்னா ஒரு போராளியான ஒரு குணம்தான். அவங்க அம்மா கிட்ட தான் சிதம்பரம் போய் அந்த நாட்டு வெடியை செய்யறதுக்கான பொருளெல்லாம் கேட்குறான். அப்போது அவங்க அம்மா வந்து அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறதோடு மாத்திரம் இல்லாமல் எப்பொழுதுமே வந்து உன் கையில் வந்து ஏதாவது இருக்கணும் உன்னை தற்காப்புறதுக்கு. இந்த மாதிரி இப்போ உங்கள் அண்ணா கிட்ட மாத்திரம் இந்த மாதிரி ஒரு நாட்டு வெடி இருந்ததுன்னா அன்றைக்கி அவன் வந்து இறந்துருக்க மாட்டான், அவன் வந்து தன்னை தற்காத்துருப்பான். அதே சமயத்தில் இந்த வெடியை செய்யும் போது ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க. கதையோட கடைசியில் பார்த்திங்கன்னா அப்பாவும் மகனும் வந்து போலீஸில் போய் சரண்டர் ஆகிடுறாங்க. ஆனால் கதையில் வந்து முழுக்க பார்த்தோன்னா நம்ம வந்து இந்த ஜாதி இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள், அடக்குமுறைகள், அது மாத்திரம் இல்லாமல் பணக்காரங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பணம் வந்து எவ்வளோ தூரம் வந்து மற்ற இடத்துல வேலை செய்யுது, இந்த ஏழைங்க வந்து எப்படி போராட வேண்டியிருக்கு, எல்லார் எதிர்த்தையும் அவங்க போராடணும், வாழறதுக்கே போராட வேண்டியிருக்கு இந்த நிலம் வச்சுருக்கிறவங்க கீழே. அதுக்கப்புறம் அவங்களுடைய அடியாள்கிட்ட, அப்புறம் ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் கிட்ட, அப்புறம் கமிஷன் ஏஜென்ட்ஸ் கீழே, போலீஸ்கிட்ட, பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட, ஏன் நியாயத்துக்காக கோர்ட்டுக்கு போனால் கூட அவங்க எவ்வளோ போராட வேண்டியிருக்குன்றது தான் இந்த கதையில் வந்து வெளியில் வந்து அவங்க காட்டக்கூடிய விஷயங்களாக இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.